God's property. நான் தேவனுடைய சொத்து. I am born to reign. நான் ஆள பிறந்தவன். I am the prophet of my own life. நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தீர்க்கதரிசியாக இருக்கிறேன். My words and God's words in my life alone determine my future. என்னுடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை தீர்மானிக்கின்றன. They determine my health, என்னுடைய சுகத்தை அவைகள் தீர்மானிக்கிறது. my wealth, என்னுடைய சொத்துக்கள், my place in eternity and also in this world. இந்த உலகத்திலும் அந்த நித்தியத்தை குறித்ததான என்னுடைய இடத்தையும் அவைகள் தீர்மானிக்கிறது. My faith-filled words are alive and full of power. என்னுடைய விசுவாசம் நிறைந்ததான வார்த்தைகள் ஜீவனுள்ளதாயும் வல்லமை நிறைந்ததாயும் இருக்கிறது. When I speak, power comes out of my mouth. நான் பேசும் பொழுது என்னுடைய வாயிலிருந்து வல்லமை வெளியே வருகிறது. Because the words that I speak are enriched and they are backed by the anointing of God, the very power that created the universe. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான அதே வல்லமையானது நான் வார்த்தைகளை பேசும் பொழுது அதற்கு பின்னாக இருக்கிறதுனாலே நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை நிறைந்த வார்த்தையாக வெளிவருகிறது. I decree and declare that I am what the word says I am. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியாகவே நான் இருக்கிறேன் என்று நான் ஆணையிட்டு அதிகாரப்பூர்வமாய் சொல்லுகிறேன். I can do what the word says I can do at all time. வார்த்தை என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதை எல்லாவற்றையும் நான் எப்பொழுதும் செய்யக்கூடியவனாய் இருக்கிறேன். I can have what the word says I can have. கர்த்தருடைய வார்த்தை எதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறதோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறேன். Out of the abundance of my heart my word filled mouth speaks. வார்த்தையால் நிரப்பப்பட்டதான அந்த இருதயத்திலிருந்து என்னுடைய வாயானது பேசுகிறது. And because I speak out of the abundance of my heart, power is coming and every sickness and disease is paralyzed and broken by the authority and the power of the name of Jesus. இருதயத்தின் நிறைவினால் என் வாய் பேசுகிறதுனாலே சத்துருவின் வல்லமையும் வியாதியினுடைய வல்லமையும் அந்த அதிகாரத்தினாலே அவைகள் உடைந்து சுக்குநூறாக போகிறது. I decree and declare that I am a new creation and I am right now healed by His stripes, and therefore I right now today walk in divine health. நான் அவருடைய தழும்புகளினாலே நான் குணமானேன் என்று நான் ஆணையிட்டு அதிகாரமாக நான் சொல்லுகிறேன். ஆகவே நான் இப்பொழுது சுகத்தோடு காணப்படுகிறேன். He has borne my sicknesses and therefore I am not going to bear any sickness anymore because the work of redemption has done what it is supposed to do. இயேசு கிறிஸ்து தாமே என்னுடைய எல்லா வியாதிகளையும் சுமந்து விட்டார். மீட்பின் செயலிலே என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். ஆகவே நான் வியாதியோடு இருப்பதுமில்லை, வியாதிப்படுவதுமில்லை. I am covered by the blood of Jesus and therefore sickness, disease, virus, bacteria and germ can do me no harm. In fact, they cannot come near me. Every virus, bacteria, disease, germ trying to come near me is destroyed by the authority of the name of Jesus. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் மூடப்பட்டிருக்கிறேன். ஆகவே வியாதியும் வியாதியின் வல்லமைகளும் பாக்டீரியா, கிருமிகள், வைரஸ் போன்றவைகள் என் கிட்ட வரவே முடியாது. நான் வாயை திறந்து பேசும் பொழுது எல்லா பாக்டீரியா, கிருமிகள், வைரஸ் எல்லாம் அவைகள் தன்னுடைய பலனை இழந்து அவைகள் என்னை விட்டு ஓடுகின்றன. Every single cell in my body is healthy and happy and well, and I resist every power of sickness trying to enter my body. என்னுடைய சரீரத்தில் இருக்கும் ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமாயும் சுகம் நிறைந்ததாயும் மகிழ்ச்சி உள்ளதாயும் அது பலனுள்ளதாயும் காணப்படுகிறது. என் பக்கத்தில் வருகிறதான நெருங்குகிறதான எல்லா விதமான வியாதியின் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் முறியடிக்கிறேன். I declare and decree that sickness has no power to touch my family, my children and everybody who pertains to me. என்னுடைய குடும்பத்தையோ என்னுடைய பிள்ளைகளையோ எனக்கு சொந்தமான எதையும் வியாதியும் வியாதியின் வல்லமை தொடுவதற்கு உரிமை இல்லை என்று நான் அறிக்கை செய்கிறேன். I'm redeemed from the curse of the law, and sin, sickness and disease is a curse. It has no power to dominate me and my family and keep us under. நான் சாபத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றவன். வியாதி என்பது ஒரு சாபமாக இருக்கிறதுனாலே அந்த வியாதியின் வல்லமையானது என்னையும் என் குடும்பத்தையும் அடிமைத்தனமாக என்னை கீழே வைக்கவே முடியாது. Because of redemption, the healing power of God is flowing in my body at all times into every cell, into every system, into every atom, into every tissue, and therefore every part of my body is always healthy
at all times. மீட்பின் வல்லமையினாலே தேவனுடைய வல்லமையானது என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அணுக்குள்ளாகவும் ஒவ்வொரு திசுக்களுக்குள்ளாகவும் ஒவ்வொரு செல்லுகளுக்குள்ளாகவும் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளாகவும் அது பாய்ந்து சென்று கொண்டே இருக்கிறதுனாலே எல்லா நேரங்களிலும் நான் ஆரோக்கியமாயும் பலசாலியாயும் காணப்படுகிறேன். God has sent His word to heal me, and because it is a healing word, and I'm consuming that healing word each and every day, and allowing that word to abide in me each and every day, I always at all times will be sickness free, and my body will glorify God every single moment. தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். அந்த வார்த்தையே சுகமாக்கும் வார்த்தையாக இருக்கிறதுனால அந்த வார்த்தை எனக்குள்ளாக அந்த தங்கி இருக்கிறது. அந்த வார்த்தை எனக்குள் தங்கி இருக்கிறதுனாலே நான் எல்லா நேரங்களிலும் ஆரோக்கியமாயும் சுகமாயும் வியாதி அற்றவனாகவும் நான் இருக்கிறேன். God has said, if I speak to mountains, they shall move, and nothing shall be impossible to me. Therefore, in Jesus' name, I speak to every sickness, disease, virus, bacteria, and germ which is trying to come against me and my family. I command in the name of Jesus, break by the authority of the name of Jesus. You cannot come near me because I am protected and covered by the word of God. தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், மலையை நான் பார்த்து பேச அவைகள் அந்த இடத்தில் அது கூட அந்த இடத்தில் இல்லாமல் அது அசைந்து போகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையின் வல்லமையின் படியே நான் இப்பொழுது என் கிட்ட எனக்கு அருகாமையில் வர முயற்சிக்கிறதான பாக்டீரியா, கிருமிகள், வைரஸ், வியாதிகள் போன்றவற்றை இயேசுவின் நாமத்தினாலே நான் அவைகளை வெளியே விரட்டுகிறேன். ஆகவே அவைகள் எதுவும் என் பக்கத்திலே வரவே முடியாது. God has made me more than a conqueror. He has made me an overcomer, and therefore I decree and declare that all sickness are under my foot, and I also decree and declare that they shall always be under me, and I will dominate them at all times as long as I live in this world. தேவன் என்னை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாக மேற்கொள்ளுவனாக மாற்றியிருக்கிறார். ஆகவே இந்த வியாதியினுடைய வல்லமைகளும் என்னுடைய கால்களுக்கு கீழாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எல்லா வியாதியின் வல்லமையும் என்னுடைய கால்களுக்கு கீழாக இருக்கிறது. அவைகள் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளவே முடியாது என்று ஆணையிட்டு அதிகாரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேசுகிறேன். My body has been purchased and it belongs to God, and therefore sickness, the work of the devil, has no right to enter my body and dominate me, and therefore my body shall always be sickness free and glorify God. என்னுடைய சரீரமானது மீட்டுக் கொள்ளப்பட்டதான சரீரம். என்னுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான சரீரம். ஆகவே வியாதியின் வல்லமையானது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான இந்த சரீரத்தை தாக்கவோ தொடவோ முடியாது என்று அறிக்கை செய்கிறேன். Resurrection power is flowing in my mortal body, and my mortal body is quickened by the resurrection power. Therefore, I am declaring that I'll always be healthy by the power of God and the resurrection power that is flowing in me and keeping me well at all times. உயிர்த்தெழுதலின் வல்லமையானது என்னுடைய சரீரத்துக்குள்ளாக பாய்ந்து செல்கிறது. ஆகவே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னுடைய சரீரத்தில் கிரியை செய்து என்னுடைய சரீரத்தை எல்லா நேரங்களிலும் எல்லா வேளைகளிலும் என்னை ஆரோக்கியமாயும் சுகமாயும் என்னை காத்துக்கொள்ளுகிறது. அந்த வல்லமையினாலே நான் பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். Just keep on confessing all these verses. இந்த மேல் சொன்ன எல்லா அறிக்கைகளையும் தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டிருங்கள். These confessions, if you're going to confess every day, they will ensure that sickness will not come near your dwelling, it will not come near your family, it will not come near your children, it will not come near you. Though you may be going to office because of office exigencies, nothing will come near you because the word will do exactly what you say. இன்றைக்கு சொல்லப்பட்டதான இந்த கேட்டதான இந்த அறிக்கைகளை நீங்கள் தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டு இருந்தீர்களானாலே அதுவே உங்களை பலப்படுத்தி உங்களை காத்துக்கொள்ளும். ஏனெனில் அலுவலக வேலை நிமித்தமாக சிலர் வேலைக்கு போக வேண்டிய அத்தியாவசிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகவே உங்களையும் வேலைக்கு போகிறதான உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் எந்த விதமான தாக்குதல்களும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையானது காத்துக்கொள்ளும். Remember that confession is important for the word to manifest, provided it is done in faith. விசுவாசத்தோடு கூட நீங்கள் செய்கிறதான அறிக்கையானது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு மிகவும் முக்கியமானது என்பதை மறந்து விடாதீர்கள். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.